ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு தரமாட்டோம், 100 நாள் வேலை திட்டத்துக்கு தரமாட்டோம். நீங்கள் என்ன டெல்லி பாதுஷாக்கள், எஜமானர்கள், நாங்கள் கொத்தடிமைகளா? தொகுதி வரையறை பற்றி இங்கே பேசினார்களே, அந்த வரையறையை எதிர்த்து களமமைக்க நம்முடைய முதல்வருடைய குரலின் பின்னணியாக கேரளம் ஒலிக்கிறது, கர்நாடகம் ஒலிக்கிறது, ஆந்திரம் ஒலிக்கிறது, தெலுங்கானா ஒலிக்கிறது என்றால் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு தரமாட்டோம், 100 நாள் வேலை திட்டத்துக்கு தரமாட்டோம். நீங்கள் என்ன டெல்லி பாதுஷாக்கள், எஜமானர்கள், நாங்கள் கொத்தடிமைகளா? நல்ல உணர்வு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் பிரயாக் நகர் என்று சொல்லப்படுகிற அலகாபாத்தில் 3 மாதத்துக்கு முன்னால் இந்த சனாதன சக்திகளும் இந்துத்துவ கூட்டமும் ஒரு மாநாடு போட்டது. அந்த மாநாட்டிலே ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள் 32 பக்கத்தில். அந்த பிரகடனத்தில் இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்கக்கூடாது, எழுத்திலோ பேச்சிலோ இந்தியா இடம்பெறக்கூடாது, பாரத் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும். தலைநகர் டெல்லியாக இருக்காது, அது வாரணாசிக்கு மாற்றப்படும். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது, முடியாது. இந்தியும் சமஸ்கிருதமும் தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும். இது அவர்களுடைய பிரகடனம் அலட்சியப்படுத்துவதற்கல்ல, அந்த உள்நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுகிறார்கள். தொகுதி வரையறை பற்றி இங்கே பேசினார்களே, அந்த வரையறையை எதிர்த்து களமமைக்க நம்முடைய முதல்வருடைய குரலின் பின்னணியாக கேரளம் ஒலிக்கிறது, கர்நாடகம் ஒலிக்கிறது, ஆந்திரம் ஒலிக்கிறது, தெலுங்கானா ஒலிக்கிறது என்றால் எந்த திராவிட நாடு கனவு கண்டோமோ அந்த திராவிட பூமி இங்கே விழித்துக் கொண்டிருக்கிறது. அதை ஒன்று சேர்த்து அதற்கு தலைமை தாங்குகின்ற சகல தகுதிகளும் கொண்ட நம்முடைய முதலமைச்சர் இந்த முன்னணியின் மூலமாக இந்த தொகுதி வரையறை என்பது 71ஆம் ஆண்டிலே எதை பின்பற்றினீர்களோ அதே இலக்கணத்தை அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடன் குழந்தைகளுக்கு இலவச உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், நம்மை தேடி 48, எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்பதை சட்டத்தில் இருப்பதை செயல்படுவோம் ஆக்கியது. கடைசியாக முதலமைச்சர் மருந்தகங்கள் அதையும் அறிவித்து விட்டார். ஆகவே இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், நின் கொற்றம் நீடிக்க வேண்டும், உன் அரசு நீடிக்க வேண்டும், 26 36 அதையும் கடந்து நீடிக்க வேண்டும். வாழ்க, நலமெல்லாம் பெற்று வாழ்க, 100 ஆண்டு கடந்து வாழ்க. வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க அறிஞர் அண்ணா புகழ், வாழ்க வாழியவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நன்றி, வணக்கம்.